வணக்கம். பீகாரினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பொது நிகழ்ச்சிக்காக போகிறார். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் ஒரு பொது நிகழ்வுக்கு போகிறார். போன இடத்துல மக்கள் கோபத்தில் அவரை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. அது 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து அவரை வெளியேறித்தான் ஆகணும், நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ வாக்குகளை திருடி வின் பண்ணியிருக்கிற, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு கோபாவேசமாக அந்த அமைச்சரை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி பீகாரிலிருந்து வெளிவந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்களேன், பாஜகவுடைய அமைச்சர்கள் முதல்வர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. மணிப்பூரில் இந்த நேரம் வரையிலும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாஜகவினுடைய நபர் கூட வெளியே போக முடியாது. நல்லா கேட்டுங்க. அமித்ஷாவே போகணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மணிப்பூர் போகாமல் அவர் வெளியேறினதெல்லாம் நமக்கு தெரியும். மோடி இன்றைக்கு இந்த நொடி வரையிலும் மணிப்பூருக்கு செல்ல முடியல. ரேடியோக்கள் எல்லாம் மன் கி பாத் உரை கேட்டுக்கொண்டிருந்த மக்களெல்லாம் கோபத்தில் மோடியினுடைய அந்த ஸ்பீச் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரேடியோவெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்ச காட்சியெல்லாம் பார்த்தோம். பஞ்சாபில் உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுக்குன்னு ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அங்கே யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இது பஞ்சாபினுடைய நிலைமை, மணிப்பூர் நிலைமை. அசாமிலெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஹெலிகாப்டர்லேயே பறந்துட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் ஹெலிகாப்டரில் பறந்துட்டு இருந்தாங்க. தரை வழியாக போக முடியாது அப்படிங்கிற சூழலெல்லாம் அசாமில் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தாங்கன்னா பாஜகவினுடைய தலைவர்களின் மீது மக்களுடைய கோபம்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருது. இப்போ பீகாரில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா காந்தி உட்பட எல்லாருமே ஓச்சோரி என்கிற பெயரில், அதாவது வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் என்கிற பெயரில் ஒரு நீண்ட பேரணி, ஒரு மக்கள் பயணத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிறதுக்காக வர்றாரு யார்? சுகாதாரத்துறை அமைச்சர். மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் ராகுலுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது. மறுபுறம் பாஜகவுடைய நிலைமையை பாருங்கள் நீங்கள். கூடுதலாக ராகுல் காந்தி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகல்ல அவர்கள் வாக்கு திருட்டுக்களில் ஈடுபட்டிருப்பது என்பது. 2014க்கு முன்னாடி, அதாவது குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், நாங்கள்லாம் ஒரு 8 வருடத்திற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். அதில் தெள்ள தெளிவாக உள்ளாட்சி தேர்தல்களில் எப்படிப்பட்ட முறைகேடுகளை பாஜக செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ஊடகம் அம்பலப்படுத்தி இருந்தது. அது தொடர்பான செய்திகளை நம்ம வெளியிட்டிருந்தோம். குஜராத்தில் என்னென்ன மாடல்